Hello all, welcome to Vedu's Mom YouTube channel. இந்த வீடியோல நம்ம சேஃப் யூசேஜ் ஆஃப் trampoline எப்படி பார்க்க போறோம். ஸோ அது சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணுன்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னென்னா ட்ராம்பலின்றது மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய ப்ளே ஏரியாஸில் குழந்தைங்களோட ப்ளே ஏரியாஸில் ஃபன் சிட்டிஸில் அது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ஜென்ரலாக அந்த ட்ராம்பலின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் ஜிம்னாஸ்டிக் பர்பஸ் அண்ட் ஃபார் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை யூசேஜ் பண்ணுறாங்க. அதில் கிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபன் டைம் அதில் போகுது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. இட்ஸ் லைக் அங்கே பண்ணுறதோட இது டபுள் த டைம் எக்ஸசைஸ், அதோட கேலரிஸ் பர்னிங் சம்திங் அதுவும் வந்து டபுள் அப்பாக தான் இருக்குது, ஹார்ட் ரேட் எவ்ரி திங். ஸோ இது சின்ன அட்வான்டேஜாலும் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம ப்ரிகாஷன்ஸ் ப்ராப்பராக எடுக்கலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஜென்ரலாக இந்த இன்ஜுரிஸ் நடக்கும் போது எங்கெங்கெல்லாம் அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஹெட் அண்ட் நெக். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். வி கேன் ஹாவ் த ஃபன், பட் இட் ஷுட் பி லைக் ப்ரிகாஷன் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிகாஷன்ஸ் ட்ராம்பலின் யூசேஜ் பண்ணும்போது என்னென்ன எடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லைடில். என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 years பிலோவில் இருக்க கிட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கெட் into the trampoline because அதை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். உங்களோட போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் உங்கள் போன் மேலே பட்டாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வலிகள் இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. 6+ years மட்டும் ட்ராம்பலின் யூசேஜ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ராம்பலின் ஓனர்ஸ், அந்த ஃபன் சிட்டி ஓனர்ஸ் இந்த வந்து விஷயத்த பேரண்ட்ஸ்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணிவிடுங்க. த கிட்ஸ் ஹூ இஸ் பிலோ 6 years ப்ளீஸ் டோன்ட் என்டர் த ட்ராம்பலின். ஸோ அதர் அங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6+ years அதில் விளையாட போகும்போது என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜுவல்லரி வேர் பண்ணிக்க வேணாம், ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் பேக்கெட்லேயோ இல்லை நம்மளோட நெக், இயர்ஸ் எதுலேயுமே வியர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்ம ஜம்ப் பண்ணிட்டு லேண்ட் ஆகும்போது நம்ம மைட் பி அந்த ட்ராம்பலின்குள்ளேயே விழலாம் பவுன்ஸ் ஆகி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் நம்மள ஏதாவது ஒரு பார்ட்டில் குத்துனாலும் நம்மளுக்கு வலிக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின் அது என்ன டயாமீட்டரில் வேணா இருக்கட்டும், பட் அட் அ டைம் ஒரே ஒரு குழந்தை வந்து அதை யூசேஜ் பண்ணுறதா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் ஒரு 1 or 2 கிட்ஸுக்கு மேலே வரும்போது நம்மளுக்கு சூப்பர்வைசிங்க்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் சுற்றி, இன்னொரு ஒரு குழந்தை ஜம்ப் பண்ணும்போது அது வைப்ரேட் ஆக அந்த பவுன்ஸ் ஆகும்போது அந்த அன்அவேர்டு கிட்டுக்கும் வந்து அது பவுன்ஸ் ஆகுறதுனால அது கீழே விழுறதுக்கும் அடிபடுறதுக்கான சான்சஸும் மைட் பி இருக்கலாம். ஸோ அதனால ஒரு குழந்தை விளையாடட்டும் அட் அ டைம். அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த குழந்தை ட்ராம்பலின் யூசேஜ் பண்ணும்போது நம்ம அது சூப்பர்வைசிங் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நீட் இருக்கலாம், ஒரு ஒரு பாயிண்ட் மேலே போதும் விளையாட வேணான்னு இருக்கலாம், அவங்க கெட் டவுன் பண்ண ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ யாராவது ஒரு எல்டர்லி பீப்புள் வந்து நம்ம அதை டேக் கேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் ஒரு குழந்தை விளையாடும்போது சுற்றி வேறு குழந்தைங்க அது ஷேக் பண்ணுறதும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணிக்க வேணாம். சுற்றி நிற்கிற குழந்தைங்களும் சேஃபாக ஜஸ்ட் அவங்க விளையாடுறத என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும். ஸோ நம்ம அது மாதிரி பார்க்கும்போது நம்ம அந்த மேட் வந்து ட்ரையாக இருக்கான்றது செக் பண்ணிடணும். நம்ம குழந்தைய ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இன்டோராக இருந்தால் பிரச்சனை இருக்காது, ஆப்வியஸாக மோஸ்ட்லி ட்ரையாக தான் இருக்கும். வாட்டர் ஸ்பில்லேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா. அவுட்டோராக இருந்தால் நம்மளுக்கு மைட் பி ரெய்னிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனால் அது வெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிஃபோர் வி போர்ட் ஆர் சில்ட்ரன் டு த ட்ராம்பலின் வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் த மேட் இஸ் ட்ரை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணும்போது ஜம்ப் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த மேட் அவங்க யூசேஜ் பண்ணிக்கணும், நாட் த அவுட்டர் சரௌண்டிங் லைக் அந்த கார்னர்ஸ் அந்த மாதிரி இடத்துல வேணாம். சென்டர் ஆஃப் த மேட் தான் அவங்க ஜம்ப் பண்ணட்டும். ஏன்னா வந்து கார்னர் பண்ணும்போது மைட் பி குழந்தைங்க கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ராம்பலின் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். ஸோ சரௌண்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு லோ லெவலாக இருக்கும். ஸோ ட்ராம்பலின்லேருந்து அங்கே விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அடிப்படும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் வந்து சென்டர் ஆஃப் த மேட்டை அவங்க விளையாடுறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்வேர்ஸ் வந்து எதுவும் வியர் பண்ணோன்னா தே கேன் ப்ளே வித் தேர் பேர் ஃபுட். ஓகேங்களா? அதே மாதிரி சம்மர் சால்ஸ் ப்ளீஸ் சில்ட்ரன்ஸ் சம்மர் சால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்சைட் டவுனாக வந்து
லேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு நெக் அண்ட் ஸ்பைனல் இன்ஜுரிஸ் ஆகும். அதனால வந்து நம்ம அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஃபன்காக அங்கே போயிருக்கோம். ஸோ வரும்போது அந்த என்ஜாயபிள் மூமெண்ட்டோட தான் கேரி பண்ணிட்டு வரணும் நம்ம. ஸோ அதே மாதிரி ட்ராம்ப்ளின் ஏறும்போது இறங்கும்போது மைட் பி ஸ்லைட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் குழந்தைங்க தடுமாட்ட ஆடுறாங்க. பேரண்ட்ஸ் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், குழந்தைங்க ஒரு குழந்தை விளையாடும் போது எல்லா குழந்தைங்களும் வந்து சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கறது இட்ஸ் அன் இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம சேஃப்டி நெட் அந்த ட்ராம்ப்ளின் சுற்றி இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த ட்ராம்ப்ளின் இருக்க அந்த ஓனர்ஸே பண்ணியிருப்பாங்க. மைட் பி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை இது அப்புறம் பண்ணலான்ற மாதிரி தாட் இருந்து தான் வி பேரண்ட்ஸ் வென் வி டேக் அவர் கிட்ஸ் டு தட் ப்ளே ஏரியா வி ஹேவ் டு டெல் த ஓனர். சொல்லுங்கள், இது மாதிரி சேஃப்டி நெட் இருந்தால் குழந்தைங்களுக்கு இல்லைனா கண்டிப்பாக அவங்க தே ஹேவ் டு டேக் இட். ஏன்னா குழந்தைங்களோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அதனால் சேஃப்டி நெட் இருக்கா சுற்றி பார்த்துக்கோங்க. ஸோ விளையாடுற குழந்தைங்களும் கீழே லோ லெவலில் விழுறதுக்கான சான்சஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆகிடும். ஸோ கீழே வேடிக்கை பார்க்குற குழந்தைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை ப்ரிகாஷன்ஸ் விச் வி ஹேவ் டு டேக் நம்ம ட்ராம்ப்ளின் யூசேஜ் பண்ணும்போன்றதை பார்த்தோம். ஸோ ப்ளே சேஃப்லி கிட்ஸ், என்ஜாய் இட். Thank you. Like, share and subscribe to Vedus Mom YouTube channel. See you in the next video. Thank you. Bye bye.